ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் அண்ட் ஆதரவு இருந்தால் தான் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் போனோம். இந்த விலாக் வந்து நான் எப்போ எடுத்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்லி லீவ் விட்டாங்க இல்லையா? அந்த குவார்ட்டர்லி லீவில் நாங்கள் போன இடம் தான் சில்ட்ரன்ஸ் பார்க். அப்போ எடுத்த வீடியோ தான். ஆனால் எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் வந்து என்னால் கொடுக்க முடியல. டைம் இல்லாமலே போயிடுச்சு. அதனால் இப்போ தான் வந்து கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து எப்பயோ எடுத்து வச்ச வீடியோவை வந்து நான் லேட்டாக அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். நான் எடுக்கும்போது நினைப்பேன், நம்ம வந்து இன்றைக்கே அதை வந்து ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனால் வந்து சூழ்நிலை எனக்கு அப்படி அமையாது. எல்லா லேடிஸ்க்குமே அப்படி தானே, நம்ம நினச்சத வந்து ஃபில்ஃபில்லே சில நேரத்தில் பண்ண முடியாது. ஏன்னா அதை தவிர்த்து நம்ம ஃபேமிலியில் வந்து ரொம்ப கமிட் ஆகிருப்போம். அதனால் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்து ஃபுல் டைட்டாக போனதுனால என்னால் பண்ண முடியல. இப்போ தான் வந்து அப்லோட் பண்ண டைம் கிடச்சிது. நாங்கள் வந்து இன்றைக்கி போயிருந்தோம் பார்த்திங்கன்னா, நாங்கள் போனது ஒரு சண்டே தான் பிளான் பண்ணியிருந்தோம். மறுநாள் மண்டே வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நாள் தான் போயிருந்தோம். நாங்கள் பெருசாக குவார்ட்டர்லி லீவுக்கு வந்து எங்கேயுமே பசங்களை கூப்பிட்டு போகல. லீவும் இல்லாதனால எங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே கூப்பிட்டு போகல. சரி, சண்டே ஒரு நாள் லீவ் கிடச்சிது. அதனால பசங்களை வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்காவது கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே அன்றைக்கி ரெயின் இல்லாமல் வெயில் அடிச்சதுன்னா தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சண்டே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூனாக வந்து கிளம்பி ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சில்ட்ரன்ஸ் பார்க் போகலான்றது தான் எங்களோட பிளானாக இருந்தது. அதே மாதிரி வந்து நாங்கள் போட்ட பிளான் படியே வந்து நாங்கள் அன்றைக்கி கிளம்புனோம். மத்தியானம் வீட்டிலேருந்து கிளம்பி காரில் போகும்போது நல்லா வெயில். நாங்கள் கிட்ட நெருங்கி போகும்போது நாங்கள் ஹோட்டல் கிட்ட வந்து போயிட்டோம். போகிற டைமில் சரியான மழை, செம மழை அடித்ததுனால கார் உள்ளேயே நல்லா லாக் ஆகிட்டோம். ஹோட்டல் போய் நாங்கள் ரீச் பண்ணியும் கூட எங்களால் உள்ளே போக முடியல. அந்த மழை அவ்வளோ மழையாக இருந்தது. நம்ம மட்டும்னா கூட நம்ம எப்படியாவது போயிடலாம். பசங்களெல்லாம் வச்சுட்டு அந்த கொட்டுற மழையில் வெளியில் வர முடியல. சரி, மழை நிற்கட்டும், அப்புறமா உள்ளே போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பார்த்தா மழை நிற்கிற மாதிரியே தெரியல. லாஸ்ட்டில் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற அந்த வாட்ச்மேனே ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்து தான் எங்களை ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். அங்கே போயிட்டோடனே வெளியில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கா என்ன எதுவுமே தெரியல. நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது மழைலாம் எதுவுமே இல்லை. சரி, ஓகே, நம்ம இனிமேட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருப்பியும் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வந்துட்டோம். நாங்கள் ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5:00. நாங்கள் 5:00 போயிட்டு நாங்கள் ரீச் பண்ணுறோம் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில். டோக்கன்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு நாங்கள் நினச்சோம் அட்லீஸ்ட் ஒரு 7 or 8 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு தான் வந்தோம். வந்துட்டு நாங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பார்க்குங்க இருந்தது. பார்க் செட்டப், அதான் பார்க்கில் என்னென்ன இருக்கும், ஊஞ்சல், சீசா, இந்த சர்க்கஸ், இந்த மாதிரி வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கல. இருந்தாலும் நாங்கள் பார்த்த அந்த கொஞ்சம் தூரம் வரைக்குமே அங்கங்கே ஒரு பார்க் செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராகவே இருந்தது. அதுவும் கிளைமேட் வேறு நாங்கள் போன அப்போ வந்து ஒரு சில்லான ஒரு கிளைமேட், ஒரு ஈவினிங் டைம்ன்றதுனால ரொம்ப நல்லா ஜாலியாகவே பார்க்க முடிஞ்சுது. நம்ம வெயில் டைமில் இந்த மாதிரி போனால் தான் ரொம்ப வேர்த்து நடக்கணும் வேறையா. நடந்து போகிறப்போ வெயிலும் அடிச்சதுன்னா நம்மளால் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நடந்து வேர்த்து விறுவிறுத்து பார்க்குற அந்த டயர்ட்னஸ் கொடுத்துரும் உடம்பு. ஆனால் நாங்கள் போன கிளைமேட்டுக்கும் அங்கே போய் சுற்றி பார்க்கவும் சூப்பராக இருந்தது. உள்ளவும் பார்த்திங்கன்னா நிறைய மரம், செடி, அதெல்லாம் வந்து அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்தது. உண்மையாகவே நாங்கள் போயிட்டு நல்லாவே அதை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸுக்கு வந்து நல்லா சூப்பராக கவர் பண்ணி மேலே வரைக்குமே நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் பக்கத்துலேயே பார்க்க முடிஞ்சது. சிலதெலாம் வந்து நாங்கள் போன டைமுக்கு நாங்களே லேட்டாக போனோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தா, எங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் போய் ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அப்போ வாட்ச்மேன் வந்து விசில் ஊதிட்டு வந்து சொன்னாங்க, அவ்வளோதான், டைம் அவுட் ஆயிடுச்சு, நீங்கள் போகலாம், ரிட்டன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நாங்கள் ரிட்டர்ன் வரோம், எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஃபேமிலி வருது. அப்போ தான் என்ட்ரியே குடுக்குறாங்க அவங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், "இல்ல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு. அவங்க டோக்கன்லாம் எடுத்துட்டு உள்ள வந்திருந்தாங்க. டோக்கன் அட்லீஸ்ட் குடுக்குற இடத்துலயாவது அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான் டைம் அவுட்டுன்னு. என்னன்னு தெரியல. சொல்லல போல. அவங்களும் பாவம் எடுத்துட்டு உள்ள வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் ரிட்டர்ன் போனாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா நாங்க வெளியில வந்துட்டோம். அங்கேயே ஈவினிங் டைம் ஆனதுனால, சரி பசங்களுக்கெல்லாம் பசிக்கும்னு சொல்லிட்டு, உள்ளேயே ஒரு கேன்டீன் மாரிலாம் நெறைய இருக்கு. நாங்க வெளியில அந்த அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் ரோட்ல ஒரு ஹோட்டல் இருந்தது. அதுக்குள்ள பசங்களுக்கு மட்டும் போயிட்டு தோசைலாம் வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா சரி சில்ட்ரன்ஸ் பார்க் நம்ம ஒழுங்காவே சுத்தி பார்க்கவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ப செயின்ட் தாமஸ் மவுண்ட் போலாம். ஏன்னா அங்கருந்து பக்கம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நாங்க இதுவரைக்கும் அங்க போனதும் கிடையாது. அதனால அங்க போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கிளம்பிட்டோம் நாங்க. அடுத்தது. அ அங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மலை மேல கார் போணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அங்க நாங்க இதுவரைக்கும் போனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போனோம். போயிட்டு அங்கேயும் நல்லா சுத்தி பார்த்துட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, நல்லா சூப்பரா நைட்டு நாங்க வீட்டுக்கு போனோம். இந்த இந்த எலிஃபேண்ட் இப்ப காட்டுனேன் பாருங்க. அது எல்லாம் அப்படியே ஃபுல்லா மெட்டல்லே பண்ணியிருந்தாங்க அந்த எலிஃபேண்ட்ட. சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. நல்லா இருந்தது. அதே மாரி இங்க ஒரு குரோக்கடைல் ம் நாங்க தண்ணிக்குள்ள பார்த்தோம். ரொம்ப நேரமா அந்த குரோக்கடைல் பார்த்தீங்கன்னா, மூவ் ஆவாம அப்படியே அதே பொசிஷன்லயே படுத்துட்டு இருந்தது. மூவ் ஆவும் நம்பளும் அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மூவே ஆக மாட்டேன் நானு அப்படின்ற மாரி ஸ்டபர்னா படுத்துட்டு இருந்த மாரியே படுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இந்த மாரி குட்டி குட்டி பார்க்லாம் பசங்க செம்மையா ஆட்டம் போட்டாங்க. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க ரிட்டர்ன் வரோம். இந்த வாட்ச்மேன்லாம் டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நாங்க ரிட்டர்ன் வரோம். வரும்போது சரி நம்ம வர வழியில எதெல்லாம் மிஸ் பண்ணமோ, அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே இருட்டாயிருச்சு. வீடியோ கூட ஒழுங்கா எடுக்க முடியல. நாங்க போம்போது இருந்த அந்த வெளிச்சத்துக்கும் வரும்போது நல்லாவே இருட்டாயிருச்சு. நாங்க முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணோம். நாங்க ஆனா ரொம்பலாம் சுத்தி பார்க்கல. சும்மா லைட்டா நாங்க இப்ப எடுத்தேன் பாருங்க. வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்ல. அதுவரைக்கும் தான் நாங்க பார்த்தோமே. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. எதுவுமே நாங்க போயே ரொம்ப வருஷம் ஆச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் இப்ப தான் போனோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் எங்களுக்கு எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டு நாங்க போன இடமே பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் பார்க் தான் போனோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கும், அப்புறம் பக்கத்துல இருக்க அந்த காந்தி மண்டபமும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு நாங்க போன அவுட்டிங். அதனால அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் பசங்களுக்கு கூட்டிட்டு போய் அங்க காட்டணும் அப்படின்றது என்னோட ஆசை. நான் தான் எங்க ஹஸ்பண்ட்டயே சொன்னேன், "நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் கூட்டு போய் பசங்களுக்கு காட்டலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுமே கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நேரடியா இதுவரைக்கும் டிவில பார்த்துருப்பாங்க. நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருப்பாங்க. ஆனா நேரடியா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணதில்ல. அதனால நேரடியா கூட்டிட்டு போய் காட்டலான்றதுக்காக தான் நான் கூட்டிட்டு போயிருந்தேன். பாருங்க எவ்வளோ இருட்டாயிருச்சு பாருங்க. நாங்க வெளியில வரும்போது தான் செம இருட்டு. அந்த மாரி டைம் ஒரு 7:00 ஆயிடுச்சு நாங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பி வரதுக்கு. அவ்வளோதாங்க இந்த விலாகு. இந்த விலாக் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு குடுங்க. அப்பதான் எனக்கு நெறைய நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்பதான் நெறைய மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு.